ஓகே மேம். இந்து சரி இந்திரா மேம்ல இருந்து இன்னைக்கு சொல்லுங்க. ஓகே இந்திரா மம்மி. ஓகே. சோ ஸ்ரீபாத சப்தத்தில 8th one ஆரம்பிக்கலாம். பிராஹுஃப் பத்ம சமாஸ்ரயம் ஷத திருதிம் த்வத் பாத பத்மாஸ்ரயாத். இத்து போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்ல தந்தன் இருக்கு இல்லையா, அந்தன்னு மாத்திக்கோங்க. அந்தஸ் த்வத் பத பத்ம வீக்ஷண வசாத் கிருஷ்ணோபி பத்மேக்ஷணஹ யத் பத்மார்ச்சன மாமனந்தி சுதியோ தாரித்ர்ய வித்ராவணம் முக்தி க்ஷேத்ர கதே பவானி ததபி த்வத் பாத பத்மார்ச்சனம். प्राहुः पद्मसमाश्रयं शतधृतिम्. प्राहुस्पद्मसमाश्रयं सदधृतिम्. பத்ம சொல்லக்கூடாது, பத்ம. प्राहुः पद्म प्राहुस्पद्मसमाश्रयं सदधृतिम्. प्राहुष இல்ல, प्राहुः எஃப் மேம். எஸ் சாரி. எஃப். प्रागुः पद्मसमाश्रयं सदधृतिम्. त्वत्पादपद्माश्रयात्. त्वत्पादपद्माश्रयात्. பத்மா கேட்க கூடாது, பத்மா தான் சொல்லணும். प्राहुः पद्मसमाश्रयं शतधृतिं त्वत्पादपद्माश्रयात्. सादित्रिदिं त्वत्पादपद्माश्रयात्. பத்மா சொல்றேன், பத்மா சொன்னா எனக்கு கோமா வரும். பத்மாஸ்ரயாத். பத்மாஸ்ரயாத். ஓகே. அந்தஸ்த்வத்பத பத்மவீக்ஷணவசாத். அந்தஸ்த்வத்பத பத்மவீக்ஷணவசாத். பத்ம அழகா சொன்னேன். அந்த கிடையாது, அந்த. அந்தஸ்த்வத்பத பத்மவீக்ஷணவசாத். கிருஷ்ணோபி பத்மேக்ஷணஹ. உங்களுக்கு எத்தனை பத்மா வருது பாருங்க. அதான் சாரி. கிருஷ்ணோபி பத்மேக்ஷண பத்மேக்ஷணஹ. நிறைய மிஸ்டேக் பண்றேன் இந்திரா மாமி. யூசுவலா இவ்வளவு மிஸ்டேக் பண்ண மாட்டேன். சாரி மேம், அது ஃபர்ஸ்ட் வரி தப்பு. பத்மவீக்ஷணவசாத் கிருஷ்ணோபி பத்மேக்ஷணஹ. அந்தஸ்த்வத்பத பத்மவீக்ஷணவசாத் கிருஷ்ணோபி பத்மேக்ஷணாஹ. நாஹ இல்ல, நஹதான். நஹ. யத் பத்மார்ச்சன மாமனந்தி சுதியோ. யத் பத்மார்ச்சன மாமனந்தி சுதியோ. தாரித்ர்ய வித்ராவணம். தாரித்ர்ய வித்ராவணம். முக்தி க்ஷேத்ர கதே பவானி ததபி. முக்தி க்ஷேத்ர கதே பவானி ததபி. त्वत्पाद पद्मार्चनम्. त्वत्पाद पद्मार्चनम्. சொல்லுமா? எஸ். प्रागुः पद्मसमाश्रयं सदधृतिं त्वत्पाद पद्माश्रयात्. अन्तस्त्वत्पद पद्मवीक्षणवसात् कृष्णोऽपि पद्मेक्षणः शनः माम्. ஆமா. यत्पद्मार्चनमामनन्ति सुतियो दारिद्र्यविद्रावणं मुक्तिक्षेत्रकते भवानि ततपि त्वत्पादपद्मार्चनम्. இன்னொரு சொல்லுவோமா? எஸ். प्रागुः पद्मसमाश्रयं सदधृतिं त्वत्पादपद्माश्रयात्. अन्तस्त्वत्पद पद्मवीक्षणवसात्
कृष्णोऽपि मत्मेक्षणः यद्बद्मार्चनमामनन्ति பத்மார்ச்சன कृष्णोऽपि पद्मार्चनमामनन्ति सुधियो दारिद्र्यविद्रावणं मुक्तिक्षेत्रकते भवानि तदपि त्वत्पादपद्मार्चनम्. ஓகே ஓகே ஓகே. சோ சரி, தேங்க்யூ. இது வந்து பத்ம தான் ஃபுல்லா வருது இங்க. சோ பத்ம அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும், தாமரை. சோ அந்த தாமரை எங்க அந்த தாமரைங்கிற அந்த சொல் வந்தாலும் அது அந்த அம்பாளுடைய திருவடி தாமரையை தான் குறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி இவர் நினைக்கிறார். அந்த தாமரைன்ற வார்த்தை, தாமரை ஈக்குவல் டு அம்பாளுடைய பாதம், அதுதான் அவரை பொறுத்த வரைக்கும். தாமரைன்னா வேற எதுவுமே கிடையாது. சோ இப்ப எதுக்கு இத சொல்றேன்னா, மும்மூர்த்திகளான பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே அந்த அம்பாளை வணங்குகிறார்கள், பூஜிக்கிறார்கள் அப்படின்னு சொல்றார். ஏன் பூஜிக்கிறா அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பத்மாஸ்ரயம். பத்மாஸ்ரயம்னா என்ன? பத்மத்தையே ஆசனமாக கொண்டவர். யாரோட ஆசனம் பத்மம்? தாமரையில இருக்கிறது பிரம்மா. சோ பிரம்மா வந்து அந்த விஷ்ணுவோட நாபி கமலத்திலேருந்து தோன்றி அந்த கமலத்தையே ஆசனமாக கொண்டிருப்பதால் அவர் பேரு பத்மாஸ்ரயன் அப்படின்னு சொல்லுவார். சோ அவர் வந்து அம்பாள் மேல இருக்கிற அந்த ஒரு பக்தி, அந்த பக்தி இருந்ததனாலதான் அந்த பத்மமே வந்து அவருக்கு ஆசனமா அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சோ அந்த பூஜையுடைய பலன்தான் அம்பாளுடைய கிருபையால அந்த பத்மமே வந்து அவருக்கு ஆசனமா அமைஞ்சது, அவர் பத்மாஸ்ரயனா ஆனார் அப்படின்னு. அதே மாதிரி திருமால், கிருஷ்ண பெருமான் கண்ணனுக்கு வந்து கண்ணு வந்து பார்த்தோம்னா தாமரை இதழ் மாதிரி அவ்வளோ நீண்ட அகன்ற விழிகளை கொண்டவர் கண்ணபிரான். அதனால அவர் பேரு பத்மேக்ஷணன், பத்ம ஈக்ஷணன். ஈக்ஷணன் கண்ணு. சோ பத்மேக்ஷணன் அப்படிங்கிறது அவரோட பேர். சோ அதுவும் வந்து விஷ்ணு அந்த தேவியுடைய பாதார விந்தங்களை தியானித்ததனாலேயே அவருக்கு அந்த பேர் கிடைச்சது அப்படின்னு சொல்லி அந்த தாமரை அவருக்கு அந்த மாதிரி அனுகிரகம் பண்ணிட்டான். அதே மாதிரி இந்த உலகத்துல நம்மளுக்கு வந்து தாரித்ரியம், அதாவது தர்தரம் போனோம் அப்படின்னா எல்லாரும் யாரு? லக்ஷ்மி தேவியை தான் வணங்குறா இல்லையா? சோ அந்த லக்ஷ்மி பத்மா அப்படிங்கிற அந்த லக்ஷ்மிக்கும் வந்து அவ அந்த அம்பாளுடைய திருவடிகளை பூஜித்ததனாலேயே அவளுக்கு அந்த பத்மா அப்படிங்கிற அந்த நாமமே அவளுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றா. சோ இந்த மாதிரி அந்த அம்பாளை வணங்கினா அந்த அம்பாளுடைய பாதங்களான அந்த தாமரை அவளோட ஒரு பார்ட்டா அவளுக்கு வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ அந்த மாதிரி இவ 3 பேருமே அம்பாளை வணங்கினதுனால அவர் பத்மாஸ்ரயனா ஆனார், இவர் பத்மேக்ஷணனா ஆனார், இவர் சாட்சாத் அந்த பத்மா, அந்த திரு லக்ஷ்மி தேவி பத்மா அப்படின்னே ஆனா அப்படின்னு சொல்ற. எல்லாமே இவருடைய கற்பனை தான் அந்த அளவுக்கு. நெக்ஸ்ட் போலாம். ராஜி மாமி. பாதம் தே சரசீருக திருக மிமம் யத் சேவதே பத்ம பூஹு. பூர்னு இருக்கு, இரு எடுத்துட்டு பூஹு பண்ணிருங்கோ, விசர்க்கம் போட்டுருங்கோ. நோனம் தத் ஸ்வநிவாச பங்கஜ வர ஸ்ரீலங்க நாசங்கயா கோவிந்தோபி ச வாரி ராசி துஹிதுர் வாசாப்ஜ பாதாபியா ஸ்வஸ்யைவாக்ர
எப்படி பிரிக்கலாம்? ஸ்வஸ்யை வாக்ரகர அப்படி பிரிச்சுக்கோங்க. ஸ்வஸ்ய ஏவ அக்ரகர. சோ ஸ்வஸ்யை வாக்ரகரோத் கிருஹீத கமல திராணாபிலாஷேன வா. திராண அபிலாஷேன வா. ஓகே. பாதம் தே சரசீருஹ த்ருஹமிமம் யத் சேவதே பத்மபூः. பாதம் தே சரசீருஹத்ருகமிமம் யத் சேவதே பத்மபூः. நீங்களும் பத்ம சொல்றேன். பத்மபூः. யத் சேவதே பத்மபூः. நூனம் தத்ஸ்வநிவாச பங்கஜவர ஸ்ரீலங்கனாசங்கயா. ஊனம் தத்வநிவாச பங்கஜவர ஸ்ரீலங்கனாசங்கயா. கோவிந்தோऽपि च वारिराशिदुहितुर्वासाब्जबाधाभिया. கோவிந்தோऽपि च வாரிராசிது துஹிர்ல துஹித்துர் வாரிராசி தனியா வச்சுக்கோங்க, துஹித்துர் தனியா வச்சுக்கோங்க. கோவிந்தோऽपि च वारिरासिदुहितुर्वासाब्जपादाभिया. स्वस्यैवाग्रकरोद्गृहीत कमल त्राणाभिलाषेण वा. स्वस्यैवाग्रकरोद्गृहीतकमल त्राणाभिलाषेण वा. पादं ते सरसीरुहतृगमिमं यत्सेवते पद्मभूः. नूनं तस्वनिवास पङ्कजवर श्रीलङ्गनाशङ्कया. गोविन्दोऽपि च वारिरासिदुहितुर्वासाब्जपादाभिया. स्वस्यैवाग्रकरोद्गृहीतकमल त्राणाभिलाषेण वा. Beautiful. पादं ते सरसीरुहतृगमिमं यत्सेवते पद्मभूः. नूनं तत्स्वनिवास पङ्कजवर श्रीलङ्गनाशङ्कया. गोविन्दोऽपि च वारिराशिदुहितुर्वासाब्जपादाभिया. स्वस्यैवाग्रकरोद्गृहीतकमल त्राणाभिलाषेण वा. Okay. இங்க அதாவது திருப்பியும் மும்மூர்த்திகள் இருக்கா இல்லையா, அவ எல்லாருமே அந்த அம்பாளுடைய அந்த பாதங்களை வணங்குகின்றனர். அது அந்த தாமரை போன்ற அந்த பாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த தாமரைனாலே என்ன, அதுக்கு பல்வேறு பியூட்டிஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. ஏதாவது அழகா இருந்தா தாமரை மாதிரி இருக்கு அப்படின்பா. அதே மாதிரி ஏதாவது மென்மையா சாஃப்டா இருக்கிறதோ தாமரை மாதிரி மென்மையா இருக்கு, தாமரை மாதிரி பிரகாசமா இருக்கு, தாமரை மாதிரி வாசனையா இருக்கு, தாமரை போன்ற நிறம். சோ இத்தனையும் நம்ம கம்பேர் பண்றதுக்கு, டிஸ்கிரைப் பண்றதுக்கு நம்ம தாமரையை ஒரு உதாரணமாக எடுக்கிறோம். சோ அந்த மாதிரி அந்த அம்பாளுடைய பாதம் அழகு, மென்மை, ஒளி, வாசனை எல்லாத்துலயுமே அந்த தாமரை பூவையே பழிக்கும் அளவுக்கு, அதாவது தாமரை தான் இந்த இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அத்தாரிட்டி மாதிரி, தாமரை மாதிரி சொல்றோம் இல்லையா. ஆனா அந்த அம்பாள் பாதத்தை எடுத்தோம்னா இந்த தாமரைக்குரிய இந்த அத்தனை கேரக்டரிஸ்டிக்லயும் அந்த தாமரையே வெல்லும் அளவுக்கு அந்த திருவடிகள் அவ்வளவு மென்மையாகவும், அவ்வளவு அழகாகவும், அவ்வளவு பிரகாசனமாகவும், அவ்வளவு வாசனையாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இவ எல்லாரும் எதுக்கு வணங்குறா அப்படின்னா, அதாவது அம்பாளுடைய பாதங்கள் தாமரையை தோக்கடித்து விடுமோ அப்படிங்கிற பயமா. அதனால இவர் பிரம்மா தன்னுடைய ஆசனத்திற்கு ஏதாவது இது
அதாவது அம்பாள் ஜெயிச்சுட்டா, அந்த தாமரை ஜெயிச்சிட்டுனா இந்த தாமரைக்கு ஏதாவது துன்பம் வந்துடுமோ அப்படின்னு பயந்துண்டு அவர் வணங்குறாராம். அந்த மாதிரி ஆஹ் விஷ்ணு வந்து ஏன் வணங்குறாருன்னா, அவர் வந்து தன்னுடைய மனைவி லக்ஷ்மி கையில தாமரை இருக்கு இல்லையா? சோ அதுல ஏதாவது அவ கையுடைய அந்த தாமரைக்கு அவமானம் வந்துடுமோ அப்படிங்கறதுனால அவர் வேண்டுறாராம். அதனால இந்த மாதிரி ஒரு கற்பனையில சொல்றார். மொத்தத்துல இதுல வந்து என்னன்னா, தாமரையே பழிக்கும் அளவிற்கு ரொம்ப மிருதுவான பாதங்களை உடையவள் அந்த தேவி. நெக்ஸ்ட், ராதா சேவந்தி குல சம்பதே நகமயாஷ் சீதாஷவஸ் இருங்க மாமி கூப்பிடுறேன் மேம், முதல்ல ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டோம், நான் கூப்பிடுறேன். மியூட் போட்டுக்கோங்க ரெண்டு பேரும். தாம்ஷவஸ் த்வத் பதம் தத் பாகோ நனு வீக்ஷ்யதே ஹி நிதரா மன்யேஷு ஷீதாம்சுஷு ஏகோ பாலக ஏவ மௌலி மயி தே யாத்தோ லலாட்டாத்மதாம். இம்ம போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லைன்ல மன்யோன்னு இருக்கிறத அந்யோன்னு மாத்திக்கோங்க. அந்யோ நிர்மல. நிர்மலைக்கு அப்புறம் என்ன இருக்கு? மண்டலன் இருக்கு மேம். மண்டலுக்கு முன்னாடி ஒரு கண்ட அப்படின்ற ஒரு வார்த்தை மிஸ் ஆகுது, அதை எழுதிக்கோங்க. கண்ட மண்டல தசா மன்யௌ தூ தன்யௌ கதௌ. ராதா ராமசுவாமி மாமி. சோ நிர்மலைக்கு அப்புறம் கண்டன்னு ஒரு வார்த்தை ஆட் பண்ணிட்டு மண்டல தசா. ஓகேவா? கண்டனா KANDA கரெக்டா? ஜி ஜி. ஓ KANGA வா? Third தேவமா? TANDAD. ஓ GANDA. கண்ட. ஓகே, thank you. கண்ணோன்னு அர்த்தம். ஓகே, thanks. மேம் அந்த சென்டென்ஸ் ஃபுல்லா ஒரு வாட்டி சொல்லுங்க மேம். கண்டம் அந்யோ நிர்மல கண்ட மண்டல தசா மன்யௌ தூ தன்யௌ கதௌ. ஓகே மேம், தேங்க் யூ மேம். தேர்டா ஃபோரா மேம் அந்த கண்ட? ரெண்டுமே 3மா. ஓகே மேம். சேவந்தே குல சம்பதே நகமயா சீதாம்சவஸ்த்வத்பதம். सेवन्ते कुलसम्पदेन कमया शीतांशवस्त्वत्पदम् तत्पाको ननु वीक्ष्यते हि नितरा मन्येषु शीतांशुषु. तत्पाको ननु वीक्ष्यते किनितरा मन्येषु शीतांशुषु एको बालक एव मौलिमयि ते यातो ललाटात्मताम्. एको बालक एव मौलिमयीते यातो ललाटात्मताम्. अन्यो निर्मल गण्डमण्डल दशा मन्यौ तु धन्यौ गतौ. अन्यो निर्मलगण्डमण्डलदशा मन्यौ तु धन्यौ गतौ. सेवन्ते कुलसम्पदेन कमया शीतां श्रवस्त्वत्पदम् तत्पाको ननु वीक्ष्यते किनितरा मन्येषु शीतांशुषु. ஒரே ஒரு நிமிஷம். இப்ப வந்து இந்த ஸ்லோகத்தை ஃபுல் லைன் சில பேர் தான் சேர்த்து சொல்றேன், 2 பாதமா பிரிச்சு சொன்னேன் அப்படின்னா நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. சேவந்தே குல சம்பதே நகமயாஹ சீதாம்சவஸ்த்வத்பதம். ஓகேவா? ஹா போட்டு அங்க சரி. தத்பாகோ நனு வீக்ஷ்யதே ஹி நிதராம். இம்மு போட்டுட்டு அந்யேஷு சீதாம்சுஷு. ஓகேவா? பிரிச்சு சொன்னேன்னா இம்மு போட்டுட்டு அந்யேஷு.
தேர்ட் லைன்ல ஒன்னும் சேஞ்ச் இல்ல. ஏகோ பாலக ஏவ மௌலி மயிதே யாத்தோ லலாட்டாத்மதாம், அது ஓகே. லாஸ்ட் லைன்லயும் அந்யோ நிர்மல கண்ட மண்டல தசாம் இம்மு போட்டுட்டு அந்யௌ து தன்யௌ கதௌ 2 பாதமா சொன்னேன்னா இந்த மாதிரி சரிம்மா. சொல்லு. सेवन्ते कुलसम्पदेन कमयाः शीतांशवस्त्वत्पदम् तत्पाको ननु वीक्ष्यते हि नितराम् अन्येषु शीतांशुषु एको बालक एव मौलिमयिते यातो ललाटात्मताम् अन्यो निर्मलगण्डमण्डलदशाम् अन्यौ तु धन्यौ गतौ सेवन्ते कुलसम्पदेन कमयाः शीतांशवत्स्वत्पदम् तत्पाको ननु वीक्ष्यते हि नितराम् अन्येषु शीतांशुषु एको बालक एव मौलिमयिते यातो ललाटात्मताम् अन्यो निर्मलगण्डमण्डल दशाम् अन्यौ तु धन्यौ गतौ. Thank you, mummy. குருஜி லலாட்டாத்மாவா லாலாடாத்மாவா? லாலா இல்ல லலாட்டா. லலாட்டா தானே அம்மா? லலாட்டம்னா நெத்தின்னு அர்த்தம். அதான் அதுக்குதான் கேட்டேன். லாலாலாம் இல்ல. மேம் லாஸ்ட் லைன்ல அன்யோ நிர்மல மண்டல தான் வருது. கண்ட ஆட் பண்ணுவாங்க மேம் டிரான்ஸ்லேட்ல. சொன்னேனேமா. ஓ சாரி சாரி. கண்ட மண்டல தசாம், கண்டன்ற ஒரு வேர்ட ஆட் பண்ணுங்க, விட்டு போச்சு. ஓகேவா? ரொம்ப பியூட்டிஃபுல். இப்ப இத்தனை நேரம் அந்த பாதம் தாமரை தாமரைன்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருந்தோம். இப்போ அந்த பாதத்திலேயே அந்த நகங்களை வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். அதீத கற்பனை, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் அதீத கற்பனை. என்ன அப்படின்னா அந்த கால் நகங்கள் இருக்கு இல்லையா, அத பார்த்தா நிலவு மாதிரி இருக்கு, நிலவுகள் 10 நிலவுகள் இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். அதாவது என்ன சொல்றார் அப்படின்னா, அந்த நிலா இருக்கு இல்லையா, அந்த நிலா தன்னோட குலம் இருக்கு இல்லையா, நம்மளுடைய அந்த சந்ததி ஃபுல்லா நன்னா இருக்கணுங்கிறதுக்காக அந்த அம்பாளோட திருவடிகளையே அண்டி இருக்கான். சோ அந்த பிரார்த்தனைக்கு பலனாதான் அந்த நிலா பல்வேறு ஸ்டேஜ்ல அந்த அம்பாளுடைய அனுகிரகத்தை பெறுறது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சந்திரகலை தலையில சூடி இருக்கா இல்லையா, சோ அந்த கிரெசன்ட் மூணா இருக்கும் பொழுது அம்பாளுடைய தலையை அதை அலங்காரம் செய்யறது. அவ அந்த நிலாவை தலையிலேயே தூக்கி வச்சுண்டா. அதே மாதிரி அது பாதி நிலவா ஆகும்போது அஷ்டமி சந்திரம், அதாவது அந்த பாதி நிலவா ஆகும்போது அதுவே அவளுடைய நெத்தியா ஆறுது. அவ நெத்தி அஷ்டமி சந்திர விப்ராஜன் சொல்லுவோம் இல்லையா, சோ அது அந்த மாதிரி சொல்றா. அதே மாதிரி அந்த சந்திரன் இன்னும் ஒரு ஸ்டேஜ், அதாவது ஒரு முக்கா சந்திரனா ஆகும்போது அதுவே அவளுடைய கண்ணங்களா ஆறுது. அதுதான் கண்ட மண்டல தசா அப்படின்னு. சோ அது பளபளக்கும் அவளுடைய கண்ணங்களாக இருக்கு. அது முழு நிலவா ஆகும் பொழுது அதுவே அவளுடைய முகமாக இருக்கு. என்ன ஒரு பியூட்டிஃபுல் பாருங்க. சோ அந்த நிலா என் குலமே தழைக்கணும் அப்படின்னு அந்த அம்பாளுடைய பாதத்துல விழுந்து வணங்கறதுனால அதுக்கு அப்பேற்பட்ட பாக்கியமா. அது ஒரு பிறை சந்திரனா இருக்கும்போது அவ தலை அலங்கரிக்கிறது, பாதி சந்திரனா இருக்கும்போது அவ நெத்தியாவே ஆறுது, ஒரு முக்கா சந்திரனா இருக்கும்போது அவளுடைய கண்ணங்களா ஆறுது, முழு நிலவா ஆகும்போது அவளுடைய முழு வதனமாகவே ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலேயும் என்ன ஒரு குல சிறப்பு அதுக்கு கிடைக்க முடியும்? எப்பேற்பட்ட ஒரு கற்பனை பாருங்க. நெக்ஸ்ட் ஒன் போலாம். கோரம் பாத சஹஸ்ரகம் பிரகடயன் நாசாசு பாசாம் பதிஹி, பதிர்னு இருக்கு, பதிஹி துவாந்தம் நோ
पुनरान्तरं शमयितुं शक्नोति शैलात्मजे त्वत् पादद्वितयेन कोमलकरे नाणेन चेतस्पृशा जन्तूनां बहिरन्त रन्धतमसम्. சோ ரந்த முதல்ல வருது த, ரெண்டாவது ரந்த. ஓகேவா? த ஒண்ணு த ஒண்ணு சேர்த்து சொல்லிடாதீங்கோ, எல்லாத்தையும் ஒரே மாதிரி. கிருந்தத் யனந்தம் சிவே घोरं पादसहस्रकं प्रकटयन्नाशासु भासां पतिः. घोरं पादसहस्रकं मामि घोरं पादसहस्रकं प्रकटयन्नाशासु पाशां पतिः. ध्वान्तं नो पुनरान्तरं शमयितुं शक्नोति शैलात्मजे. ध्वान्तं नो पुनरान्तरं शमयितुं शक्नोति शैलात्मजे. त्वत्पादद्वितयेन कोमलतरेणानेन चेतस्पृशा त्वत्पादद्वितयेन कोमलतरेणानेन चेतस्पृशा जन्तूनां बहिरन्तरन्धतमसं कृन्तत्यनन्तं शिवे. जन्तूनां बहिरन्तरन्धतमसं कृन्तत्यनन्तं शिवे. घोरं पादसहस्रकं प्रकटयन्नाशासु पाशां पतिः. ध्वान्तं नो पुनरान्तरं शमयितुं शक्नोति शैलात्मजे. त्वत्पादद्वितयेन कोमलतरेणानेन चेतः स्पृशा जन्तूनां बहिरन्तरन्धतमसं कृन्तत्यनन्तं शिवे. நான் திரும்ப அந்த லைன் சொல்றேன். ஜந்தூனாம் பகிரந்தரந்தமசம் பகிரந்தரந்தமசம் கிருந்தத்யனந்தம் சிவே. தமசம் இல்ல தமசம். தமசம். घोरं पादसहस्रकं प्रकटयन्नाशासु पाशां पतिः. ध्वान्तं नो पुनरान्तरं शमयितुं शक्नोति शैलात्मजे. त्वत्पादद्वितयेन कोमलतरे नानानिषेधः स्पृशा चेतस्पृशा. கோமலத்தரேக்கு அப்புறம் कोमलतरे नानेन कोमलतरे नानेन चेतस्पृशा जन्तूनां बहिरन्तरन्धतमसं कृन्तत्यनन्तं शिवे. ரொம்ப இதுவா இருக்கே. சரி பண்ணிக்கிறேன் மாமி. பிராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே மேம். இப்போ நான் எல்லா ஸ்லோகத்துக்குமே ஃபுல் லைன் இத முதல்ல சொல்லி காமிச்சு விடுறேன். அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணி சொன்னா ஸ்பிளிட் பண்ணி சொல்றவா இந்த மாதிரி மாத்திக்கோங்க. ஏன்னா ரெண்டுத்தையும் நான் அட் அ டைம் சொன்னேன்னா கன்ஃபியூஸ் ஆகும். சோ நான் இத ஃபுல்லா முடிச்சுட்டு ஸ்பிளிட் பண்ணி சொல்றவாள் தான் சொல்றேன்.
கோரம் பாத சஹஸ்ரகம் பிரகட்டயன் நாஷாசுல ஆஷாசுன்னு மாத்திக்கோங்க. அது சரியா? ஆஷாசுன்னு சொல்லணும் பிரிச்சு சொல்லும் பொழுது. அப்புறம் செகண்ட் லைன் வந்து ஓகே. துவாந்தம் நோ புனராந்தரம் ஷமயித்தும் சக்னோதி சைலாத்மஜே, அதுவும் ஓகே. त्वत् पाद द्वितयेन கோமல தரேண ந போட்டு அனேன சேதஸ்பிருஷான்னு வரும். நானேனன்னு ஒரு வார்த்தை கிடையாது. கோமல தரேன அனேன சேதஸ்பிருஷா. ஃபோர்த் லைன் ஓகே. அதுக்காக தான் சொன்னேன், இது வந்து சேர்த்து சொன்னாதான் அழகா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஃபுல் லைன் சேர்த்து சொல்ல ட்ரை பண்ணுங்க. ஓகே, இதோட மீனிங் ரொம்ப பியூட்டிஃபுல். அதாவது அம்பாளுடைய பாதம் ஒரு சூரியனையே சூரியன் எப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இல்லையா? ஏன்னா எல்லா கோள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியது அந்த சூரியன். சோ அது அப்படி ஒரு வெப்பத்தை வீசக்கூடியது. அவ்வளவு ஆயிரக்கணக்கான கிரணங்கள் கொண்டது. கிரணம்னா என்ன? ரேஸ், சன்ரேஸ் என்ன ஒன்னா ரெண்டா ஆயிரக்கணக்குல இருக்கு. சோ அந்த கிரணங்கள் எல்லாம் வந்து அந்த சூரியனோட கால்கள் மாதிரி இவர் சொல்றார். சோ இந்த உலகத்தையே அது சுத்தி வருது அந்த சூரியன். இருளையும் விரட்டுகிறது. ஏன்னா சூரியன் உதிச்சதுன்னா இருள் காணாம போயிடுறது இல்லையா? சோ இத்தனை சிறப்பு இருக்கு அந்த சூரியனுக்கு. ஆனா அந்த அம்பாள் பாதத்தோட சிறப்போட கம்பேர் பண்ணும்போது இது ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா இத்தனை புற இருளை அதனால விரட்ட முடியறதே தவிர நம்ம மனசுல இருக்கக்கூடிய அந்த அஞ்ஞானம் என்னும் இருளை அதால் விரட்ட முடியாது அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி அந்த இருளை விரட்டுவது அம்பாளுடைய அந்த திருப்பாதங்கள் தான். சோ இங்க வந்து அம்பாள் வந்து சூரிய பகவான் வந்து 1000 பாதங்கள் அவருக்கு, அதாவது அந்த கிரணங்கள் எல்லாம் வந்து பாதங்களா சொல்றாரு. 1000 பாதங்களை வச்சுட்டும் அதால புற இருளை மட்டும்தான் விரட்ட முடியாது. ஆனா அதையே அம்பாள் தன்னுடைய 2 பாதங்களை மட்டுமே கொண்டு புற இருள் மட்டும் இல்லாமல் அக இருளையும், அதாவது நம்மளுடைய அறியாமை என்னும் அந்த இருளையும் அவள் விரட்டுகிறாள். அப்போ யார் பெரியவா? அம்பாளுடைய பாதங்கள் தான் பெரியவா அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த அம்பாளுடைய அந்த திருவடிகளை தியானிக்கும் பொழுது அவளுடைய இதயத்தில் அந்த பாதங்கள் இடம் கொண்டு அந்த ஞான ஒளியை பரப்பி அந்த அறியாமை என்னும் இருளை அழிக்கிறது. சோ அந்த சூரியன் 1000 பாதங்கள் கொண்டு சாதிக்க முடியாததை அந்த தேவி 2 பாதங்கள் கொண்டு வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறாள் அப்படின்னு. அதை தவிர அந்த சூரியனுடைய கிரணங்கள் வந்து எப்படி இட்ஸ் ஹார்ட், அதாவது அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு இல்லையா? அந்த ஹார்டா இருக்கான், கடினமானவை. அதை தவிர அவ்வளோ உஷ்ணம் பொருந்தியது. ஆனா அம்பாளுடைய திருவடிகளோ மலரோட இன்னும் மென்மையானதாகவும் இருக்கிறது அண்ட் குளுமையாகவும் இருக்கிறது. சோ அந்த எஃபெக்ட்லயும் பார்த்தோம்னா சூரியனோட அம்பாளுடைய பாதங்கள் சிறப்பு வாய்ந்தது அப்படிங்கிற மாதிரி. சோ இத்தனையும் கம்பேர் பண்ணி சொல்றா. சூரியன், அம்பாள் பாதம் 1000 பாதங்கள் இருந்துண்டு அவர் புற இருளை மட்டும்தான் நீக்கிற. 2 பாதங்களை கொண்டு அக இருளையே விரட்டுகிறாள் அம்பாள். அது உஷ்ணம் மிக்கது, இது குளுமையானது. அது கடினமானது, இது மென்மையானது. இத்தனை கம்பேரிசன் கொடுக்கிறார். நெக்ஸ்ட் ராஜலட்சுமி கணேசன் நீ சமீரணாதி சகல ஸ்வர்வாசினா முன்மதஹ சர்வாண்யேவ பதானி யோ மதிதவான் துர்வார சௌர் யோஷ்மனா தம் கோரம் மகிஷாசுரம் நிஜபதே நைகேன சம்ருத்னதி யத்வம் பிரத்யக்ஷாஸ்ம
பிரத்யக்ருதாஸ் ததः ஹெச் கிமபரம் त्वद् வைபவம் ப்ரூமஹே. ராஜலட்சுமி கணேசன் மாமி. நமஸ்காரம். ஃபர்ஸ்ட் லைன் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சூரியேந்த்வக்னி, சூரிய இந்து அக்னி மூணும் சேர்ந்து வருது. சூரியேந்த்வக்னி சமீரணாதி சகல ஸ்வர்வாசினா முன்மதஹ. தேங்க்யூ மேம். சூரியேந்த்வக்னி சமீரணாதி சகல ஸ்வர்வாசினா முன்மதஹ. சூரியேந்திரக்னி தக்னியா மேம்? அந்த இடம் எனக்கு வரல. சூரியேந்திரக்னி சூரியேந்திரக்னி சமீரணாதி சகல சர்வாசினா முன்மதக. நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். பதானியோ மதிதவான் துர்வார சௌர்யோஷ்மணா. சர்வாண்யேவ பதானியோ மதிதவான் துர்வார சௌர்யோஷ்மணா. ஒண்ணு போடும் ஒரு தம் கோரம் மஹிஷாசுரம் நிஜபதேனைகேன சம்ருத்னதி. தம் கோரம் மகிஷாசுரம் நிஜபதே நைகேன சம்ருத்தனி. சம்ருத்னதி சம்ருத்தனி சம்ருத்தனி தனி சம்ருத்னதி சம்ருத்னதி. தம் கோரம் மஹிஷாசுரம் நிஜபதேனைகேன சம்ருத்னதி. தம் கோரம் மகிஷாசுரம் நிஜபதே நைகேன சம்ருத்னதி. யத்வம் பிரத்யக்ருதாஸ்ததः கிமபரம் த்வத்வைபவம் ப்ரூமஹே. யத்தத்வம் பிரத்யக்ருதாஸ்ததः கிமபரம் த்வத்வைபவம் ப்ரூமஹே. சூரியேந்திரத்வக்னி சூரியேந்த்வக்னி சமீரணாதி சகல சர்வாசினா முன்மதக. சர்வாண்யேவ பதானி யோ மதிதவான் துர்வார சௌர்யோஷ்மணா. தம் கோரமகிஷாசுரம் நிஜபதே தம் கோரமகிஷாசுரம் நிஜபதே தம் கோரம் மகிஷாசுரம் நிஜபதே நைகேன சம்ருத்தனி. யத்வம் சம்ருத்னதி தம் கோரம் மகிஷாசுரம் நிஜபதே நைகேன சம்ருத்னதி. யத்வம் பிரத்யக்ருதாஸ்ததः கிமபரம் த்வத்வைபவம் ப்ரூமஹே. இன்னொரு தடவை சொல்லணுமா மேடம்? தப்பா இருக்கு எல்லாமே. கொஞ்சம் மிஸ்டேக்கா இருக்கு. அடுத்தவா யாரு? அடுத்தவா ராஜேஸ்வரி ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் மேம். எஸ் மேம். எஸ் நமஸ்காரம் மேம். நமஸ்காரம் மேம். சொல்லி காமிங்கோ. சூர்யேந்த்வக்னி சமீரணாதி சகல ஸ்வர்வாசினா முன்மதஹ. சர்வாண்யேவ பதானி யோ மதிதவான் துர்வார சௌர்யோஷ்மணா. தங்கோரம் மகிஷாசுரம் நிஜபதே நைகேன சம்ருத்னதி. யத்வம் பிரத்யக்ருதாஸ்ததः கிமபரம் த்வத்வைபவம் ப்ரூமஹே. வெரி குட். ஓகே. இன்னொரு தடவை சொல்லணுமா மேம்? ஒரு வாட்டி போறோம். அழகா வந்து. ஓகே.
சோ இங்க வந்து மகிஷாசுரன் வந்து எப்பேற்பட்ட கொடியவன், எப்பேற்பட்ட பலம் பொருந்தியவன் அப்படின்னு சொல்றான். சோ அவனுக்கு அப்படி ஒரு ஆணவம் தலைக்கு ஏறி இருக்கும்பாளே அந்த மாதிரி அவன் அவ்வளவு வீரம் பொருந்தியவன். தேவர்களை எல்லாரையும் வென்று அவளோட பதவிகளை எல்லாம் பறித்து கொண்டான். அவளோட இடத்தையும் ஆக்கிரமித்து கொண்டான் இல்லையா? அவளை அழிச்சான். ஆனா அம்பாள் வந்து தன்னுடைய ஒரு பாதம், 2 கூட இல்ல, ஒரு பாதத்தாலேயே அவனை துவைத்து பதிலடி கொடுத்து விட்டாள். சோ அந்த மென்மையான அவளுடைய அந்த திருவடி, ஒரு திருவடிக்கே இவ்வளவு வலிமை இருக்கு அப்படின்னா அவளுடைய அந்த திருவடிகளின் சிறப்பை வேற என்னன்னு சொல்லறது? அந்த மகிஷாசுரன் அப்பேற்பட்ட வீரன். தேவர்கள் அத்தனை பேரையும் துவம்சம் பண்ணியிருக்கான், அவளை வென்று இருக்கான். ஆனா அம்பாள் சர்வசாதாரணமா தன்னுடைய ஒரு திருவடியால் அவனை துவம்சம் பண்ணிட்டான். அப்போனா அவளுடைய பாதத்தோட சிறப்பை இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். நெக்ஸ்ட், ஏகம் வாமதயைவ தக்ஷிண தயை வாண்ய பதம் தேஹினாம் க்யாதம் முக்தி புராதி வாசினி சிவே சித்ரம் த்வயி த்வீத்ருஷம் ஆனம்ரேஷு ஜனேஷ் வபீஷ்டகரணே பாதாவுபௌ தக்ஷிணௌ. தக்ஷிணான்னு இருக்கு, அந்த நாவை எடுத்துட்டு நௌன்னு பண்ணிடுறோங்க. தக்ஷிணௌ. நெக்ஸ்ட் லைன்ல வானம்ரேன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஆனம்ரேன்னு மாத்திக்கோங்க. சோ அந்த நாவும் வாவும் நௌ ஆவா மாறும். ஆனம்ரே தூ கிருதாகசி ஸ்மரஹரே வாமாக்ஷி வாமாவுபௌ. மேம் அவளே கூப்பிடலாமா மேம், இல்ல அடுத்தவங்க? ராஜலட்சுமி, ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் மேம், நீங்களே வாங்க. ஏகம் வாமதயைவ தக்ஷிணதயைவான்யத் பதம் தேஹினாம். ஏகம் வாமதயைவ தக்ஷிணதயைவான்யத் பதம் தேஹினாம் ख्यातं मुक्तिपुराधिवासिनि शिवे चित्रं त्वयि त्वीदृशम्. ख्यातं मुक्तिपुराधिवासिनि शिवे चित्रं त्वयि द्विदृशम्. त्वयि त्वीदृशम्. त्वयि द्विदृशम्. आनम्रेषु जनेष्वभीष्टकरणे पादावुभौ दक्षिणौ. आनम्रेषु जनेष्वभीष्टकरणे पादावुभौ दक्षिणौ. आनम्रे तु कृतागसि स्मरहरे वामाक्षि वामावुभौ. आनम्रे तु कृतागसि स्मरहरे वामाक्षि वामावुभौ. एकं वामतयैव दक्षिणतयैवान्यत् पदं देहिनां ख्यातं मुक्तिपुराधिवासिनि शिवे चित्रं त्वयि द्विदृशम्. आनम्रेषु जनेष्वभीष्टकरणे पादावुभौ दक्षिणौ. आनम्रे तु कृतागसि स्मरहरे वामाक्षि वामावुभौ. இன்னொரு தடவை சொல்லணுமா? எஸ். ஏகம் வாமதயைவ தக்ஷிணதயைவான்யத் பதம் தேஹினாம் ख्यातं मुक्तिपुराधिवासिनि शिवे चित्रं त्वयि द्विदृशम्. आनम्रेषु जनेष्वभीष्टकरणे पादावुभौ दक्षिणौ. आनम्रे तु कृतागसि स्मरहरे वामाक्षि वामावुभौ. Beautiful. Thank you, ma'am.
இங்க இந்த ஸ்லோகத்துல வந்து அவருடைய கவித்துவம், பொயட்டிக் பியூட்டின்னு சொல்லுவா தெரியுமா? ஸ்லேடை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவா. அதாவது ஒரு வார்த்தைக்கே 2 அர்த்தங்கள் இருக்கிற மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல்லா இங்க சொல்றா. சோ இப்ப நம்மளுக்கு வாமம் தட்சிணம் அப்படின்னா என்ன நம்மளுக்கு தெரியும். லெஃப்ட் ரைட், வாமம் தட்சிணம் அப்படின்னு சொல்லுவோம். வாமம்ங்கிறதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்கும். அழகு, அழகிய இது அப்படின்னு சொல்லி இன்னொரு மீனிங் வந்து முரண்பாடானது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு முரண்பாடுன்னா என்ன சொல்லுவா? ஒரு டிஃபரன்ஸ் இன் ஒப்பீனியன் அந்த மாதிரி. சோ முரண்பாடானது அதுக்கு கூட வாமம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சோ அந்த மாதிரி ஒரு மீனிங்கும் இருக்கு. சோ வாமம்ங்கிறது ஜென்ரலா நம்மளுக்கு தெரிஞ்சது லெஃப்ட், பட் இட் ஹாஸ் another மீனிங் டிஸ்கிரிபன்சி. அதே மாதிரி தட்சிணம்ங்கிறது we know it is right, whereas இன்னொரு மீனிங் வந்து இன்னொன்னு சவுத்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க அதை மீன் பண்ணல. இன்னொன்னு வந்து ரொம்ப திறமை மிக்கது அப்படிங்கறதையும் தட்சிணம் அப்படின்னு சொல்லுவா. சரியா? சோ இப்போ இந்த வார்த்தை விளையாட்டு இங்கதான் ஆரம்பிக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல எல்லா மனுஷாலும் இருக்கும். நம்மளுக்கு 2 கால்கள் பகவான் கொடுத்திருக்க. அந்த 2 இதுல வந்து ஒண்ணு வாமம், அதாவது ஒண்ணு தவாமம், இன்னொன்னு தட்சிணம். இடது வலது 2 கால் இருக்கு. ஆனா அந்த அம்பாளுடைய விஷயத்துல மட்டும் ரொம்ப விசித்திரமா இருக்காம். சில வேளைகளில் 2 பாதங்களுமே வாமமாக இருக்கு, சில சமயங்களில் 2 பாதங்களுமே தட்சிணமாக இருக்கு. சோ இங்க வந்து சொல்ற அந்த வாமம் தட்சிணம் வந்து லெஃப்ட் ரைட் கிடையாது. 2 பாதங்களுமே வாமமா இருக்குன்னா முரண்பாடா இருக்கு. எப்போ அப்படின்னா அவர் சிவபெருமானோட அந்த ஊடல் இருக்கும் இல்லையா, அந்த டைம்ல வந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக அந்த பாதத்துல அவர் வணங்கும் பொழுது மன்னிப்பு கொடுக்க மறுக்கரும் அந்த தருணம், அந்த ஊடல் டைம்ல மன்னிப்பு கொடுக்க மறுக்கும் அந்த தருணம். சோ அப்போ முரண்பட்டு இருக்கான். 2 பாதமுமே வாமமா இருக்கு, முரண்பட்டு இருக்கு. எவ்வளவு பியூட்டிஃபுல் இது பாருங்க. அதே மாதிரி தட்சிணமா ரெண்டும் எப்போ இருக்கு அப்படின்னா, நம்ம மாதிரி பக்தர்கள் வந்து பக்தர்கள் வந்து வணங்கும் பொழுது அவளோட விருப்பங்களை நிறைவேற்றும் போது 2 பாதங்களுமே தட்சிணமாக இருக்கு அப்படின்னா ரொம்ப திறம்பட செயல்படுகிறது, கருணையை பொழிகிறது அப்படின்னு அர்த்தம். சோ அம்பாளுடைய பாதம் மட்டும் நம்மளது மாதிரி லெஃப்ட் வாமம் தட்சிணம்னு இல்லாம சில சமயங்களில் 2மே வாமமாகவும் சில சமயங்களில் 2மே தட்சிணங்களாகவும் இருக்கு அப்படின்னு சொல்றேன். புரியுதா? சோ இது வந்து ஸ்லேடை கவித்துவம். இன்னும் ஒண்ணு பண்ணலாமா? பண்ணலாம் மேம். எஸ் மேம். மேம் உங்களால ஆனம் ரஸ்ய புர திருஹஷ் ஷிரசி தே பாதாப்ஜ பாத்த சிவே. பாத கிடையாது, பாத்த சிவே ஜீயார் ஏன பபூவ பங்கஜவதி மௌலி ஸ்ரவந்தி க்ஷணம் கிஞ்சோ தஞ்சித பால பல்லவவதி. 2 பல்லவதி கிடையாது, பல்லவவதி 2 வர்க். ஜாதா ஜட்டாவல்லரி லாக்ஷா பாத்த வசேன சாந்திய சுஷமா சாந்திரா ச சாந்திரி கலா. ராஜேஸ்வரி சிவகுமார் மேம். ஆனம்ரஸ்ய புரத்ருஹ சிரசி தே பாதாப்ஜ பாத்த சிவே. ஆனம்ரஸ்ய புரருஹசிசே சிரசி தே பாதாப்ஜ பாதசிவே. பாதம் இல்ல, பாத பாதசிவே. இல்ல பாத பாதசிவே. இல்லடா த பாத கரெக்டா மம்மி? பாதசிவே. அப்பாடி.
जीयाद्येन बभूव पङ्कजवती मौलिस्रवन्ती क्षणम् यात्येन बभूव पङ्कजवती मौलिस्रवन्ती क्षिणम् मौलिस्रवन्ती क्षणम् मौलिस्रवन्ती क्षणम् किञ्चोदञ्चित बालपल्लववती जाता जटावल्लरी किञ्जोतञ्जितपालपल्लववती जाता जडावल्लरी लाक्षापातवशेन सान्ध्य सुषमा सान्द्रा च चान्द्रीकला लाक्षापादवशेन यशुमा सान्ध्य सुषमा सान्ध्यशुमा चान्त्रा च सान्द्रा च चान्त्रा च चान्त्रिकला आनम्रस्य पुरहृदशिरशीते पादाब्ज पादशिवे பாதல பாத்த டீ ஒரு வாட்டி தான் நான் கரெக்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு வாட்டியும் கரெக்ட் பண்ண முடியுமா? சாரி மாமி. பாதशिवे கரெக்டா மாமி? பாத பாத்த शिवे जियात्येन बभूव पङ्कजवती मौलिश्रवन्ती क्षणम् किञ्चोचन्तितपालपल्लववती जटा जडावल्लरी ஜட்டாவல்லரி जाता जडावल्लरी लाक्षापादवसेन பாத்த டீ लाक्षापादवसेन सुषमा चान्त्रा च चान्तरिकला सान्द्रा च चान्द्रीकला चान्तरिकला चान्द्री चान्त्रिकला சொல்லுமா யாரையாவது சொல்றேன். ரூபா மேம் நெக்ஸ்ட் ரூபா மேம் சொல்லணும். அவளை சொல்ல ரூபா சொல்லுடி அம்மா. மாமி என்ன கூப்பிடவே இல்லையே ரஷ்மி ஹரிஹரன் இவன் ஹரான்னு போட்டிருக்கேன் பேரு. அதே I told you okay I can rename mommy but I think next I have to சொல்லவாம்மா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க ஆரம்பிங்க. sure mommy I'll rename. பேர் மாத்தினாதான் மம்மி முடியும். நான் வந்து பேர் போட்டு எப்படி வரணும் அது மாதிரி தான் எனக்கு லாஸ்ட் பர்சன் நான் போட்டுன்னு வருவேன். அதை படிதான் மம்மி எனக்கு தெரியும். நான் சொல்லிருந்தேன். ஓகே மா பேர் மாத்திர நெக்ஸ்ட் கிளாஸ். ரூபா சொல்லுமா. आनम्रस्य पुरतृः शिरसि ते पादाब्ज पादशिवे जीयात्येन बभूव पङ्कजवती मौलिश्रवन्ती क्षणम् किञ्चोतञ्चितपालपल्लववती जाता जटावल्लरी लाक्षापातवशेन साध्य सुषमा सान्द्रा च चान्द्रीकला. वेरी गुड. இன்னொரு வாட்டி. आनम्रस्य पुरतृः शिरसि ते पादाब्ज पादशिवे पादशिवे जीयात्येन बभूव पङ्कजवती मौलिश्रवन्ती क्षणम् किञ्चोतञ्चितपालपल्लववती जाता जटावल्लरी लाक्षापातवशेन साध्य सुषमा सान्द्रा च चान्त्रिकला. ஓகே சோ அந்த ஊடல் பொழுதுல சிவபெருமான் வந்து அம்பாளை வந்து பாதத்தை வணங்குறாராம். அப்போ அந்த கோபம் அவளுக்கு இன்னும் போகாத போது தன்னுடைய அந்த திருவடி தாமரை திருவடிகளால் அவ வந்து என்ன பண்றா, சிவபெருமானுடைய சிரசுல உதைக்கிறாளாம் அம்பாள். சோ அப்படி பண்ணும் பொழுது அந்த கால சிவப்பான பாதங்கள் இல்லையா, அது தலையில பட்டு அந்த கங்கை வந்து தாமரைப்பூ பூத்தா மாதிரி தெரியறதாம். அந்த கங்கா தேவி தலையில இருக்கா இல்லையா, அது வந்து தாமரை பூ பூத்தா மாதிரி இருக்கு. அது மாதிரி அவருடைய அந்த ஜடாமுடி இருக்கு இல்லையா, அது வந்து தளிர் மாதிரி, அதாவது மென்மையான லீவ்ஸ், அது ஒரு சிவப்பு நிறத்துல இருக்கும் இல்லையா.
சோ அவருடைய முடியெல்லாம் வந்து தளிர் மாதிரி தெரியறது. அதுக்கப்புறம் அவர் தலையில இருக்கிற அந்த பிறை சந்திரன் மேலேயும் தான் பாதம் பட்டிருக்கு இல்லையா? சோ அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சாயங்காலத்து நிலா, அதாவது அந்த அந்தி சாயிற நேரத்துல நிலா வரும் இல்லையா? அப்போ அந்த செவ்வானத்துல இருக்கக்கூடிய அந்த நிலா ஒரு ஒரு ஸ்லைட் ரெட்டிஷ் டிஞ்சில இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இருக்கான் அந்த நிலா அப்படின்னு இவருடைய கற்பனை. சோ அவ்வளவு அழகாம் அம்பாளுடைய அந்த திருவடி. அந்த திருவடி பட்ட அந்த தருணமே சிவபெருமான் தலையில இருக்கிற அந்த கங்காதேவி தாமரப்பூ மாதிரி தெரியறா. அவருடைய அந்த ஜடாமுடி வந்து தளிர் மாதிரி தெரியறது. அவருடைய தலையில இருக்கும் சந்திரன் வந்து அந்த அந்தி சாயம் சாய வேளை அந்த நிலா மாதிரி குளிருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ இத்தனை ஒரு நொடியில வந்து அந்த கங்கையும் அந்த முடியும் அந்த பிறை சந்திரனும் இவ்வளவு அழகு பெற்று விட்டதே அப்படின்னு அம்பாள் வந்து அந்த சிவபெருமான் தலையில சிரசுல ஒரு உதைக்கும் பொழுது இவ்வளவு அழகு பெற்றுத்தான். பூ தளிர் அந்த சாயங்காலத்து நிலா மாதிரி ஆயிடுத்து அப்படின்னு சொல்லி சொல்றோம். அழகழகான ஒரு கற்பனை தான். பட் படிக்க அவ்வளோ நல்லா இருக்கும். இது மட்டும் அழக மட்டும் வராது, அதனுடைய அந்த கிருபை எல்லாமே இதுல ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்துட்டே இருக்கும். 70 இருக்கு, இப்போதான் நம்ம 14 முடிச்சிருக்கோம். சோ சில இது அந்த பாதத்தை டிஸ்கிரைப் பண்ணி வரும், சில இது அந்த மென்மையோட ஒரு இது எல்லாமே. ஆனா வந்து ஒரு கற்பனையோடையும் ஸ்லேடைகளோடையுமே ஃபுல்லா வரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும் படிக்கிறது. ஓகே, யாராவது க்ஷமா சொல்லுங்க. சொல்லட்டா மாமி? எஸ் ப்ளீஸ். यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवि नारायणि नमोऽस्तु ते। विसर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वरी। अन्यथा शरणं नास्ति त्वमेव शरणं मम। तस्मात् कारुण्यभावेन रक्ष रक्ष जगदम्बिके। सर्वं श्रीजगदाम्बार्पणमस्तु। लोका समस्ता सुखिनो भवन्तु, सर्वे जना सुखिनो भवन्तु, समस्त सन्मङ्गलानि सन्तु। ओम शांति शांति शांतिः। ओम तत्सत्। श्रीमात्रे नमः। थैंक यू मैम. थैंक यू. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, ma'am.